தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் என்ற நட்சத்திரம் கேது. ஆன்மீகவாதிகளுக்கு யோகம், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகம், புரோகிதம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். யாரெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் பூஜா சாமான் ஸ்டோர் வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நன்னா இருக்கும். அதே மாதிரி வேத விற்பனர்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆன்மீக நாட்டம் தான் அதிகமா இருக்கும். வீட்டுல பெரியவங்களுடைய எண்ணங்களாகட்டும், நம்முடைய பேச்சுவார்த்தைகளாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் தடை கொடுத்து தான் முடியும். ஆனால் உங்களுக்கு பவர் ஆஃப் இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி இதுதான் சொல்ல போகிறாரு, அவங்க மனசில் இப்படி தான் இருக்கும், அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டெப்பு இதுதான் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சயின்ஸ், எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்களால் மட்டும் இன்றைய நாள் முடியும். ஏன்னா இன்றைய நாள் ஆஞ்சநேயருடைய துணை உங்கள் வசம் உண்டு. உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார் ஆஞ்சநேயர். நீங்கள் நினச்சா போகிறோம் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ஒரு அசாதாரணமான நட்சத்திரம்னா மக நட்சத்திரம், முலா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், 3 நட்சத்திரங்களும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதே இல்லை. அதுலேயும் முலா நட்சத்திரத்திலாம் சாட்சாத் ஸ்ரீமத் ஆஞ்சநேயர் பிறந்திருக்கார். ஹனும பீம மத்வாந்தரகத அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர், மத்வாச்சாரியார், விஸ்வகுரு பிறந்திருக்கக்கூடிய முன் அவதாரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் யாரான்னு கேட்டால் சாட்சாத் மூலா நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கார். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. நினைச்ச காரியங்கள் அப்படியே கைகூடும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.